அம்மாவுக்கு அவங்க செய்கிறது மட்டும்தான் கரெக்ட். இல்லை இல்லை, அப்படி கூட சொல்ல முடியாது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் இல்லை செஞ்சாலும் அது தப்பு தான். அதுக்காக வீட்டில் இருக்கவங்களும் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்க முடியாதுல்ல. அண்ணி, இன்னைக்கு அகிலா என்னை பார்க்க வந்தா. என்னது? அகிலா உன்னை பார்க்க வந்தாளா? எதுக்கு கதிர்? நான் அவ்வளோ சொல்லியும் இது வேற நடக்குதா? அண்ணி இருங்க இருங்க, நான் சொல்றதை முழுசா கேட்டுட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க. அகிலா ஒன்று என் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வரல. வந்து என்னை திட்டுன்னு திட்டிட்டு நான் என்ன சொல்றேன்னு கூட கேட்காம அப்படியே போயிட்டா. வந்தா திட்டினா போயிட்டா. எதுக்கு? உன்னை எதுக்கு அவ திட்டணும்? நீ என்ன பண்ண? அகிலாவோட அக்கா தானே நீங்க, அப்போ இப்படிதான் கேட்பீங்க. தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு எங்க அம்மா டெய்லி ஒரு கண்டிஷனை புதுசா ஆட் ஆன் பண்ணிட்டே போறாங்கல்ல, அதுக்காக தான் என்ன திட்டினா. அது மட்டும் இல்லை நீ, ஏண்டா கதிர், எங்க அக்காவை பத்தி உங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்கள தட்டி கூட கேட்க முடியாதா உன்னால? நீ ஒன்றும் பேச மாட்டல. எங்க அக்காவையும் குடும்பத்தையும் கஷ்டப்படுறது மட்டும் தான் வேலையான்னு எல்லாத்தையும் போட்டு கொட்டிட்டு போயிட்டா. ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவ சின்ன பொண்ணுதான்.